வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே பொதிகை மலை குருவுமாகி ஈராறு கரமதில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறிய சுரனை வென்று பண்பான அமரர்க்கு துயரம் தீர்த்து பச்சமின்றி வந்தவரை ஆட்கொள்வாய் ஆறுமுகனே வந்து அருள் புரிவாய் எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் தாயே கதைக்கு வந்து அருள் புரிவாய் குலசையாளும் முத்தாரம்மா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் தாயே மூன்று முகம் கொண்டவளே முக்கண்ணிய முப்போடாதி எனக்கு முன்னிருந்து அருள் புரிவாய் ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்ட ராமா இந்த அடியாளுக்கு அருள் புரிவாய் கோசலையால் வெச்ச பிள்ளை கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் பேரு வெச்ச பேச்சியம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் தர்க்கராசன் தளவமானே என்ன தற்காக்க வேணும் ஐயா எசக்கி அம்மா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் ஓட்டு குழி சொடல ஓட்டு குழி சொட
என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமான் சிவபெருமானோடு அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவள் சிவனோட சக்தியுமாக சக்தியோட சிவனுமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள். சிவன் பாதி சக்தி பாதியாக அருள் பாவித்து வருகிறார்கள். ஏன்னு கேளு, என்னக்கா சிவன் இல்லனா சக்தி இல்ல, சக்தி எல்லாம் இல்லன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஜீவனே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் கைலாசமே இருக்குமா. ஓ கைலாசமே களை கட்டுது. ஆமா சரி. அப்பேற்பட்ட சிவனோடு சக்தியுமாக சக்தியோடு சிவனுமாக மூத்த பிள்ளை விநாயக பெருமான், ஆமையா இளைய பிள்ளை வேல் முருகன், வேல் முருகனோடு 30 முக்கோடி தேவுக்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், 48,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள், அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு எல்லோரும் கைலாசத்தில் கொலுவிருக்க, கைலாச வாசலிலே கொலுவிருக்க, இன்னும் அந்த கைலையிலே யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா, யார் யாரம்மா கொலுவிருந்து வருகின்றார்? ஆகாயத்தில் சூரியனா, ஆகாயத்தில் சூரியனா, அன்பு குளிர் சந்திரனும், அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்களும், ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா, ஆகாய வாணியோடு வாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தா. சாமி கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வத்திரு ரம்பையர்கள் நடனம் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவாளா, மேனகையா வருவாளா, மிருதங்கமும் பாடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாளா, அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா, சரஸ்வதி வருவாளோ, சரஸ்வதி வருவாளோ, சங்கீதங்கள் பாடுவாளோ. இந்த கைலாசத்திலே சரி சிவபெருமான் இருக்கிறாரே, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு தெய்வ திரு ரம்பையர்கள் திரு நடனம் ஆடுவது வழக்கம். ஆமா தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது பழக்கம். திரு நடனம்னா இப்படி ஆடுதியே, இந்த ஆட்டம் எல்லாம் கிடையாது. சரி, அதாவது நாட்டிய பெண்கள். ஓ இப்படி தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட தத்தி தருகிடா தின்னத்தா 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 தின்னு சுருதி மருதி சுருதி மருதி எல்லாம் சேர்ந்து வரணும், எல்லாம் வரணும் இந்த நாட்டியத்துல. சரி, இந்த பரதநாட்டியம்னு சொல்லுவாங்க, பரதநாட்டிய கலைன்னு சொல்லுவாங்க. கைலாசத்துல சிவபெருமானுக்கு அங்கேயும் பாருங்களேன், ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு பெண்கள் ஆடுனா தான் பிடிக்கும். சிவனுக்கே பிடிச்சிருக்கு, ஆண்கள் ஆடுனா ஒருத்தரும் இருந்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஆறடி மனசு உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதல்லவா, அதுக்கு தான் இவ்வளவு கூட்டம். சரி, ஊர்வசி வருகிறா, உல்லாசமா பாடுகிறா, உல்லாசமா பாடுகின்றாள் அல்லவா. மேனகா தேவி வந்து மிருதங்கம் போடுகிறா, தருகிடதும் தருகிடதும் தருகிடதும். அடுத்து சரஸ்வதி அம்மா சரி சங்கீதங்கள் பாடுகிறார். இப்படி கைலாசத்திலே வழக்கமாகவே இருந்தது. ஆனாலும் ஆண்டவன் என்ன நினைக்கிறாரு, இந்த கைலாசத்தில் இத்தனை பேர் இருந்து நாமை வணங்குவதினாலே, அந்த தேவாதி தேவர்கள் அண்டர்கள் தொண்டர்கள் நாமை வணங்குவதினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே. பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை, ஆண்டவனுக்கு அருளும் பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான். ஆமா ஆண்டவருக்கு அருளும் பொருளும் யாத்தனா எங்க போனோம்? பார் பார் உன்னை பார் பெண்ணை பார் பச்சை போடு கடைக்கு போணும். கைலாசத்துல அந்த கடலாம் கிடையாது, கைலாசத்துல ஒயின் ஷாப் கிடையாது, ஒரு கடையை போடு நல்லா ஓடும். ஆண்டவனுக்கு அருளும் பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான் நம்மளை போல இந்த மானிட மனுக்களை படைத்தார். சாதாரண மனுக்கள் கிடையாது, கிடையாது, செத்து பழைக்கும் சீவராசிகளை படைத்திருக்கிறார். அதுவும் எப்படி படைச்சார்? எப்படி படைத்திருக்கிறார்? ஆண்டவன் சிவனின் வடிவத்தில் ஆண்களை படைத்தார், ஆண்களையும் படைத்து அம்மை பார்வதா தேவியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார், என்ன பெற்று எடுத்த தாய் குளங்களையும் படைத்து. படைத்தால் மட்டும் போதாது, படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும், படி இழக்க வேண்டும். அதாவது படி இழப்பதுதான் அந்த பகவான் வேலையா இருந்தாலும் சரி, படியரிசி எடுத்து கொடுப்பதும் அம்மா பார்வதி. ஓ பார்வதா தேவி படி எடுத்து கொடுப்பதும், ஆமா அதை வாங்கி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழப்பதும் அதுதான் வழக்கமாகவே இருக்கு. சரி, அப்போ ஆதிசக்தி பார்வதியானவள், ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்திலே படி இழக்க வேண்டும் என்று படியரிசி எப்படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றார்? நாளி நல்ல திணை எடுத்து, நாளி நல்ல திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தார், நாதனோட கையில் கொடுத்தார். உலகு நல்ல திணை எடுத்து, உலகு நல்ல திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தார், உடையவனார் கையில் கொடுத்தார். மரக்க நல்ல திணை எடுத்து, மரக்க நல்ல திணை எடுத்து, மரக்க நல்ல திணை எடுத்து, திணை எடுத்து திணை எடுத்து மன்னனோட கை கொடுத்தார், பார்வதியால் மன்னனோட கை கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார்.
பெண்கள் எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. இங்கெல்லாம் இருக்கவங்கள பார்த்தா பட்டினியா இருக்க மாதிரியா தெரியுது. எல்லாருக்குமே ஆத்தாளோட வாசல்ல சாப்பாட்டுக்கு குறையே கிடையாது. நமக்கு மட்டும் என்னமா? அம்மாவோட வாசலுக்கு வந்தோம்னு நினைச்சோம்னா மனசும் நிறையும் வயிறும் நிறையும். வயிறு நிறையும். எனக்கெல்லாம் வயிறு 3 நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே நிறைஞ்சிட்டு ஒரு வாரத்துக்கு சாப்பாடே வேண்டாம். தெரியுது பாரு, மறைச்சு வச்சுக்க. எல்லாரும் கண்ணு போட்டு பெரிய டிவி வேற ஓடுது. எல்லாரும் கண்ணு போட்டு தான் சாப்பிடவே என்ன ஒரு சேலையை கட்டி இப்படி முந்தானே சொல்லி வச்சுக்கணும். அதான் செய்யணும் பொழுதுமா சாப்பிடவே முடியல. அப்ப அந்த பார்வதியானவள் 4 திணையரிசி எடுத்து நாதனின் கையில் கொடுத்தா. நாதனின் கையில் கொடுக்கின்றார். உலக்கு திணையரிசி எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆண்டவா பகவானே பார்வதி படைத்த மனுக்களுக்கு நீங்கள் சென்று படி இழந்து வாருங்கள். ஆகட்டும் பார்வதி என்று இந்த பார்வதியானவள் பகவானை வழி அனுப்பி வைக்கிறார். உடனே ஆண்டவன் கொடுத்தபடியை வாங்கிக் கொண்டு 14 உலகத்திலே படியிழக்க வேண்டும் என்ற பூலோகத்திற்கு வந்து சிவபெருமான் எப்படி படியிழக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா படி இழக்கின்றார்? 4 நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படியிழந்தார். உலகு நல்ல திணை எடுத்து உலகம் எல்லாம் படியிழந்தார். அவர் மறக்கா நல்ல திணை எடுத்து மாநிலத்தில் படியிழந்தார். மக்களுக்கு சிறிய உயிராக இருக்கக்கூடிய சிற்றெரும்பு முதல் பெரிய உயிராக இருக்கக்கூடிய மதையானை வரையிலுக்கும் பட்டினி இல்லாமல் படி இழந்தார். ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு கொண்ட ஜீவன்கள் வரையிலும். ஆமா, சரி. எல்லா மக்களுக்கும் படி இழந்து முடித்து விட்டு படி இழந்த களை போடு ஒரே டயர்டு பாத்துக்கோ. எல்லா மக்களுக்கும் படி இழக்கணும் பத்தியா? ஏனா ஈரேழு 14 உலகத்திற்கும் படி இழந்திருக்கிறார் அல்லவா? அந்த களை போடு பாற கைலாசத்திற்கு வந்த பொழுது படி இழந்து வந்த பகவானுக்கு இந்த பார்வதியானவள் பாத பணிவிடை செய்து முடித்து கைலாசம் உள்ளே அழைத்து சென்று இரு பேர்களும் சோபிபுரத்தை சொக்கட்டம் விளையாடுகிறார்கள். கணவனும் மனைவியும் விளையாடி கொண்டிருக்கிறார். யாரு? இந்த பகவானும் இந்த பார்வதா தேவியானவள். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா கேக்குறா, ஆண்டவா பகவானே, உங்கள் படியளப்பிலே எனக்கு ஒரு சந்தேகம். ஏ அம்மா பெண்ணே பார்வதி, என்ன இந்த ஈசனுடைய படியளப்பிலே உனக்கு சந்தேகமா? ஆமா. சரி, என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம்? என்கிட்ட உலக்கு எவ்வளவு இருக்கும்? உலக்கு திணையரிசி தான் வாங்கிட்டு போறீங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கீங்களா? அது எப்படி? ஆமா, 4 திணையரிசி எடுத்து சோறு பொங்கி சாப்பிட்டோம்னு சொன்னா 4 பேரு கூட நல்லா வயிறு நிறைய. உனக்கே காணாது ஒரு 4 திணையரிசி. ஆனா நீங்க 4 திணை எடுத்து நாடு எங்கும் படி இழக்கிறீங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? இந்த பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம். சரி, ஏய் பார்வதி, கட்டுன கணவன் இந்த பகவான் மேல உனக்கு சந்தேகமா? ஆமா சுவாமி. உலகத்தை படைச்சது நானு. சரி, உலகத்தில் உள்ள மக்களை படைத்தது நானு. ஆமா சுவாமி. படைத்த மனுக்களுக்கு படி இழக்கணும் எனக்கு தெரியாதாமா? சுவாமி, 4 திணையரிசி எடுத்து நாட்டில் உள்ள மக்களுக்கு படி இழக்கணும்னு சொன்னா நாதனுடைய மகிமை. அது நாதனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை. அது மட்டும் இல்ல பார்வதி, சிவபெருமான் தூணிலும் இருப்பேன், சரி, துரும்பிலும் இருப்பேன். ஆமா, அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன், ஆகாயத்திலும் நான் இருப்பேன். இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா? பகலா இருந்தா சூரியன் வந்தா தான் உலக வெளிச்சமா இருக்கும். இரவா இருந்தா அதே போல சந்திரன் வரணும். சரி, அப்ப இந்த பகவானுடைய வலது கண்ணு தான் சூரியன். சரி, இடது கண் சந்திரன் சொல்லுகிறார். ஓ, இடது கண் சந்திரன் என்று சொல்லுகின்றார் அல்லவா? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு பாப்போம். என்ன சொல்லுப்பா. பகவான் கண்ணை திறந்தா உலகமே வெளிச்சமா இருக்கும். அவர் 2 கண்ணையும் திறந்தா தான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறார். சரி, ஆனாலும் பார்வதி அம்மா என்ன நினைக்கிறா? பகவானின் கண்ணை திறந்தா தான உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. சரி, அப்போ ஒரு கண்ணை போய் பொத்தி பாப்போம். இப்படிப்பட்ட ஈசனின் கண்ணை பொத்தி பாப்போம் என்று சொல்லி உலகம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கான்னு அப்போ தெரியும் இந்த பகவானுடைய மகிமை. அப்போ தெரிந்துவிடும் இந்த சிவனோட மனசு என்று பார்வதா தேவியானவள் பகவானுக்கு தெரியாம பின்னால ஓடோடி வந்தா. ஆமாம்மா, 2 கண்களையும் பொத்தினா. சபாஸ். உலகம் எப்படி இருக்கு? 14 உலகமுவா இருளாக இருக்கிறது. இருளாக இருக்கிறதம்மா. 6 உலகம் எல்லாம் பாலடைந்து கிடக்கிறது. ஆமாம்மா. அப்பதான் ஆண்டவன் நினைத்தாரு, என்ன சொல்லுங்க, பார்வதிக்கு நம்ம எவ்வளவோ மெதுவா உட்கார்ந்து எடுத்துரைச்சு பார்த்தோம். சரி, அதையும் மீறி நம்மளுடைய 2 கண்களை பொத்தி விட்டா இப்போ 14 உலகமும் இருளா போச்சு. ஆமா, 14 உலகமும் இருளடைந்து போச்சு. இந்த இருளை கண்ட மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமான், ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதி 2 கண்ணை தான் பொத்தினா. சரி, அதையும் மீறி எப்படி ஒளி கொடுக்கிறார்? எப்படி ஒளி கொடுக்கின்றார்? உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, அவர்
நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். இந்த உச்சி கண்ணை திறந்த உடனே அப்படியே உலகமெல்லாம் வெளிச்சமா இருக்கு. இருக்கிறதல்லவா? அப்பதான் பார்வதி அம்மா நினைக்கிறார், சிவபெருமான சந்தேகப்பட்டு 2 கண்ணையும் பொத்தணும். அதையும் மீறி உச்சி கண்ணை திறந்து இந்த மக்களுக்கு எல்லாம் ஒளி கொடுத்திருக்காரு. உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளி கொடுத்திருக்கிறார் அல்லவா ஈசன்? இப்பேற்பட்ட சிவபெருமானையே நாம சந்தேகப்பட்டு விட்டோம் என்று ஆண்டவனை நாம் பரிசோதனை செய்து விட்டோமே. ஆண்டவா, ஐயா, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அடியால் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும், சிறியால் செய்த குற்றத்தை சிவனாரே பொறுக்க வேண்டும். ஏய் பார்வதி, உன்கிட்ட எவ்வளவோ எடுத்துரைச்சு பார்த்தோம் சுவாமி. நீ பார்வதி கட்டிய கணவன் பரமசிவனே நீ சந்தேகப்பட்ட காரணத்தால் இந்த பகவானை பிரிந்து சுவாமி எனக்காக 10 வருடமாக பாத பணிவிடை செய்யணும். அப்படி போட அருவாள் அம்மங்களுக்கு பின்னால எத்தனை வருடம் 10 வருடம். ஓ 10 வருட காலமாக பாத பணிவிடைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஒரு தண்டனை. அப்பா, அதாவது கைலாசம் வந்து நீதி உள்ள கைலாசம், நேர்மை உள்ள கைலாசம். ஆமா, உனக்கு ஒரு நியாயம், அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடையாது. நீ தப்பு செஞ்சனா தப்புதான். அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நியாயம் தான், தர்மம் தான். என்ன இப்படி பார்வதி அம்மாளுக்கு பகவான் தண்டனை கொடுத்தார். 10 வருடம் பாத பணிவிடையை செய்ய வேண்டும் என்று சொல்லி 10 வருடம் பாத பணிவிடைகள் செய்ய வேண்டும். கணவனை புரிஞ்சு 10 வருடம் இருக்க முடியுமா நம்மளால? முடியுமா? கட்டுன கணவனே கண்கண்ட தெய்வம் அல்லவா? அவரை பிரிந்து 10 வருடம் இப்ப எப்படி தனியாக பிரிந்து இருப்பது? ஆனா எங்க அப்பாலாம் டெய்லி எங்க அம்மா விட்டு ஒத்தையில வந்துருந்தாங்க. ஐயோ பாவம், இவர் பிரிஞ்சு இருக்காங்கல்ல, இருக்கணும்ல. அதனால இந்த பகவானின் வார்த்தை கேட்ட பார்வதி பகவானை பிரிந்து 12 வருடமாக பாத பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறாள் தெரியுமா? எங்குமா வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கருணை செங்கலி பாலம் விட்டு பாலம் போலும் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலை விட்டு ஏக போக பட்டனமா கோசராச நாடு விட்டு புகழ் பேரிய பட்டனமா அந்த ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அழகுடனே ஏது செய்வா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அழகுடனே ஏது செய்வா? இந்த பார்வதியானவள் பகவானை பிரிந்து பாத பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாத பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சும்மா ஒரு இடத்துல போய் நின்னு செய்ய முடியுமா? முடியாது. பாத பணிவிடைன்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? சிவனுக்கு முதல்ல ஒரு பூஜையை செய்யணும். ஆமா, பூஜையை செய்யணும். பூஜை செய்யணும்னா என்ன வேணும்? பூஜை செய்யணும்னு சொன்னா முதல்ல என்னது வேணும்? பூக்கள் வேணும். ஆமா, கண்டிப்பா பூஜையை செய்யணும்னா பூக்கள் புஷ்பத்தால அலங்கரிக்க வேண்டும். ஆண்டவனுக்கு பிடித்த பூ குஷ்பூ. அது உனக்கு எல்லா பூவும் பிடிக்கும். ஆண்டவனுக்கு பிடிச்ச பூ என்ன பூயா? அரளி விதை. என்ன அரளி விதை இல்ல, அரளி பூ. ஓ, அரளி பூ. அப்போ அதுக்கு தகுந்தபடி நாம ஒரு நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா நந்தவன தோட்டத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா ஏன்னா 12 வருடம் பூஜை செய்ய வேண்டியது. 12 வருடம் செய்யணும். டெய்லி பூ பண்டாரத்திட்டு வேக முடியாது பூ. ஆமா, அப்போ அதுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா டெய்லி நம்ம பண்ணிக்கலாம் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதியானவள் 3 பாலர்களை வரவழைத்தார். யாரையும் வரவழைக்கின்றா? வீரபுத்திரன். சரி, அடுத்து யாரு? பிள்ளையாரு. அடுத்து இன்னொரு பிள்ளை யாரு? வேல் முருகனை வரவழைத்தார். ஓ, வேல் முருகனை வரவழைக்கின்றா. கேஎல் முருகன். வேல் முருகன். அப்ப வருகிறார் வீரபுத்திரன் வந்து செடியை வெட்டி வேலியாக அமைத்து கொடுத்தார். அடுத்து இருக்கிறாரே விநாயக பெருமான். வலது கொம்பு உடைத்து இப்படி ஏர் உழுகிறாரு. அடுத்து முருகப்பெருமான் அழகாக பூச்செடி நாட்டு தண்ணி பாய்த்து நந்தவன தோட்டமாகவே உண்டு பண்ணியது. அழகா இருக்கு பாத்தியா நந்தவன தோட்டம் ஆத்தாளோட வாசல்ல. ஆமா, சரி. நந்தவன தோட்டம் உண்டு பண்ணிய உடனே நேரத்தில் ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தான் பரிந்து பூஜையது செய்வாளோ. தான் பரிந்து இப்படி பூக்களையும் தான் பறித்து ஆதிசக்தி பார்வதியா பூஜையது செய்வாளோ. பூஜையது
தோட்டத்திலே இருந்து நந்தவன தோட்டத்திலே இருந்து அழகாக பூக்களை பறிப்பது, சரி, சிவனுக்கு பூஜையை செய்வது, சிவனுக்கு பூஜை செய்வது இப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிடையாது கிடையாது, பாதி வருடத்தை கடந்தாச்சு. அப்பா 12 வருடம் பாத பணிவிடை செய்யணும். ஆமா, கிட்டத்தட்ட பாதி இயர்ஸ் கலஞ்சிருச்சு. என்னப்பா பாதி இயர்ஸ்? இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்க, நிறைய வரும்ல எனக்கு. சரி, பாதி இல்ல முக்காவாசி பூஜையே கழிச்சாச்சு. சரி, இருந்தாலும் அந்த பூஜைக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருகிறது. அடேங்கப்பா, பொல்லாத காலம் சொல்லாம வருகிறேன்னு சொன்னா என்ன காரணம்? பொல்லாத காலம்னா என்னது? என்ன ஏதோ அங்க ஒரு தீங்கு நடக்க போகுது. ஏதோ தீங்கு நடக்க போகிறது பார்வதா தேவியின் பூஜையில். ஆமா, சரி. இந்த பார்வதி அம்மா பூஜை செய்து முடித்து விட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த நந்தவன தோட்டத்துக்கு யார் வருகிறார்? யார் வருகின்றார்? தெய்வலோக பெண்கள் சப்தகன்னிமார்கள் 7 பேர்கள் வருகிறார். சப்தகன்னி பெண்கள் 7 பேர்களும் வருகிறார்கள். சப்தனா என்னது? என்ன தாயி? 7. 7. அதான் 7 கன்னிமார்கள். 7ன்னு சொல்லலாமே. 7 பெண்கள்ஸ். அதுதான் சப்த கன்னிமார்கள்னு சொல்றாங்க. சப்த கன்னிமார்கள் 7 பேர்கள் வருகிறார்கள். ஆமா, சரி. 7 பேர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களோ தெய்வலோக பெண்கள். தெய்வலோக பெண்கள், ஆண்கள் வாளை அடிக்க கூடாத பெண்கள். இந்த பார்வதி அம்மா பூஜை செய்வதற்கு நந்தவன தோட்டம் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, பக்கத்திலே ஒரு சுனை ஒன்று கிடக்கிறது. தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், அதுதான் சுனையானது. தண்ணீரையும் பூக்களையும் கண்டாலே இந்த பெண்களுக்கு போதும். பெண்களுக்கு மிகப்பெரிய சொத்து அந்த தண்ணீரும் அந்த பூவும் தான். தண்ணீரை கண்டாலும் ரொம்ப இஷ்டம். தண்ணீரை கண்டா பாத்திரம் தேய்ச்சே தண்ணியை பூரா வம்பு பண்ணிடுவா. அப்படி பூக்களை கண்டா தலையில அள்ளி பறக்க வச்சு வம்பு பண்ணிடுவா. ஆமா, சரி. அந்த தண்ணீரையும் பூக்களையும் பார்த்த உடனே இந்த கன்னிமார்களுக்கு இருக்க முடியல. கைகள்லாம் வெடுக்குங்க. என்னக்கா தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீ உள்ள போய் குளி, ரெண்டாவது நானும் உள்ள கெதிக்க. சரி, மொத்தமா உள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்குனவா. சரி, சும்மா இருந்து குளிச்சிட்டு போனானா பிரச்சனை இல்ல. கிடையாது. மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறது. பெண்ணா பிறந்தவ சும்மாவா குளிப்பா? ஒரு கிலோ மஞ்சள் எடுத்து உரசனா தானே பெண்ணா பிறந்தாலும் குளிச்சதுக்கு அழகா இருக்கும். எப்படி தெரியும் உங்களுக்கு? அதனாலே மஞ்சள் எடுத்து தண்ணீரை ஃபுல்லா ஆக்குறா. சரி, அழுக்கா ஆயி போச்சு தண்ணீர் எல்லாம். சொனபூரம் பால் அடைஞ்சு போச்சு. அந்த பூக்களை சும்மா விட்டாளா? என்ன செய்கிறா? பூக்களை பறிச்சு தலையில வச்சாலும் பரவாயில்ல. செடியை முடிச்சு போடுறது. இந்த எருவ மாடு பூஞ்சோட்டத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும்? காம்போட முடிச்சு போடுறது. இந்த மாதிரி இருக்கும். நந்தவன தோட்டத்தையே நாசமன்னா ஆக்கி போட்டா. சரி, யாரு? இந்த சப்தகன்னி பெண்கள் 7 பேர்களும். தெய்வலோக பெண்கள் சப்த கன்னிமார்கள் 7 பேரும். சரி, நாசம் பண்ணி போய் விட்டா. அதே போல மறுநாள் வருகிறா. சரி, இப்படி தினந்தோறும் அவளுக்கு வழக்கமாகவே இருக்குது. இந்த பார்வதி அம்மா பூஜையை வந்து பார்க்க வருகிறா. பார்வதா தேவிக்கு பூஜை செய்ய முடியுமா? முடியவே இல்ல. தினந்தோறும் காலையில குளிக்கணும், சுத்தபத்தமாகணும். குளிக்கிறதுக்கு தண்ணீர் வசதி நல்ல வசதி இல்ல. தண்ணீர் இல்ல, மஞ்சள் தண்ணீர் நல்லபடியா இருந்தாலும் பூ பறித்து தான் பகவான் பாதத்துல போட்டு பாத பூஜை செய்யணும். அதுக்கும் பூக்கள் நல்ல பூக்களா இல்ல. பூக்களை போய் பார்க்க வருகிறா. நந்தவன தோட்டமே அழுக்காய் போய் இருக்கிறது. சரி, பார்த்த உடனே இந்த பார்வதி அம்மாளுக்கு மன கவலை, சங்கடப்பட்டு போயிட்டா. இந்த சிவபெருமானுக்கு நான் 12 வருடமாக சரி பாத பணிவிடை செய்வேன் என்று சொன்னேன். ஐயோ ஆண்டவா, இந்த பாத பணிவிடைக்கு இப்படி ஒரு காலம் வந்து விட்டதே. யாதா இப்படி ப்ராப்ளமா வருது என்று சொல்லி இந்த பார்வதி அம்மா மன கவலையோடு யாரை நினைக்கிறாள் தெரியுமா? யாரை அம்மா நினைக்கின்றார்? அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை. மன உருகி நினைக்கிறார். மனம் உருகி நினைக்கின்றார். ஏன்னா தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துன்னா அண்ணன் தான் வந்து நிப்பான். அண்ணன் நினைச்சுக்கிட்டே இருங்க. தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் வந்து நிப்பாங்க. பார்வதி அம்மாளுக்கு அண்ணன் யாரு? எம் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் சூஸ்திர அவதாரி. பார்வதி அம்மாளுக்கு கண்ண அண்ணனா வாச்சபடி இன்னும் இந்த உலகத்துக்கு யாருக்குமே அண்ணன் வாய்க்கலையா? ஏன்டா உனக்குலாம் நல்ல முறையில அண்ணன் வாய்க்கலையா? கட்டி தங்கம் பா. அப்படி சொல்லு நல்லா இருக்கா இல்லையா? அதாவது தங்கம் கூட தரம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர இந்த மனசு என்னைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் இந்த கேமரா முன்னாடி. ஆனா எப்படி இருப்பான்? நல்ல பாம்புட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, இந்த மனசங்கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. அப்படிதான் இருக்கு. அந்த பாம்பு பேரைய பாத்தியா? நல்ல பாம்பு. கோபம் இருக்கு இடம் தான் குணம் இருக்குமா? அப்படி வேற இருக்குதா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சொல்லிருக்காங்க. நம்மட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால மேல சொல்லு. இந்த பார்வதியானவள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்கிறா. கண்ணனை நினைக்கின்றா.